வருவாங்க அப்படித்தான் அதுக்குத்தான் நீ சொல்லலாமா எங்கன கட்டுற என்ன கட்டு போகிற உனக்கு என்னன்னு சொல்லலாமா இங்கிட்டு இது இங்கே மக்களே புளி உடச்சிக்கிட்டு இருக்கா ஐயா விட்டு மரத்தில் புளியை உடச்சி உளுப்பி நேற்று தான் உளுப்புனாருக இன்றைக்கி உடச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறதுக்கு இருந்தால் புளியை போய் கட்டுப்பு பூரா உடச்சிக்கிட்டு இருக்க மக்களே. ஏம்மா சொல்லு என் மையன் ஒன்றையவே காட்டுறல சொல்லு. புளியங்காய் பூட்டு மரத்தில் விளைஞ்சிட்டேன். அதை மகளுக்கு கொஞ்சம் எங்களுக்கு எனக்கு ஒரு பங்கு கொடுத்தாங்க. அதை மகளுக்கு உடச்சி கொடுத்து விடுமுண்டு எனக்கு எங்கள் பூ கொடுத்தாரு, நான் என் மகளுக்கு கொடுக்குறேன். எங்கள் பூ என் மகளுக்கு கொடுத்துருக்காரு, நான் என் மகளுக்கு கொடுக்குறேன். விளைஞ்ச புளி அதோட உடச்சிக்கிட்டு இருக்கேன். முட்டேன் உடச்சி கொண்டு போய் புளியெல்லாம் அங்கே குத்தி கொண்டு வரணுத்தேன் இருக்கேன். சரிந்து என் மக பொண்ணிக்கு ஊருக்கு புறப்பட்டு வராங்க. எல்லோரும் லைட் போடுங்க என் மகளுக்கு என்னத்தை போயிட்டு வரேன் போட்டு இன்றைக்கிட்ட ஊருக்கு வரேன். வேகாத வெயில் இப்போ கிளம்ப முடியாது, சாயந்தரமாக கிளம்ப முடியும். 3 மணி பசி கிளம்புறதுமா பிடிச்சிருமா வரும்ல அன்றைக்கி சந்தையில். எல்லோரும் லைக் பண்ணுங்க. புளியை பற்றியெல்லாம் இந்த புளி மாதிரி நல்லா இருக்குது இல்லைங்க இதில் வாங்குறது டவுன் காட்டில். அது என்னண்டே தெரியல. புளிச்சோறுலாம் ஒரு நாள் கிண்டுறேன் அப்படியே புளி ரசம் மாதிரியே இருக்குமா. அந்த புளி கொதக்கு அந்த இது புளிச்சாறு நல்லா இல்லை. எடுத்துட்டேன். புளியை பற்றியெல்லாம் நல்லா ஜூம் பண்ணிடியா. இதுதான் புளி. லைக்கு போடுங்க. கிராமத்தில் வந்தால் எல்லாமே கிடைக்கும். நகரத்துலையே பிறந்து நகரத்துலையே வளர்ந்தோம்னா எல்லாமே கெமிக்கலாக கிடைக்குது, ஒன்றுமே நல்லா கிடைக்குது. இந்த புளியத்தானே அதில் விற்கிறாங்க. நக்கிறதுனால அப்படி ஆகுதா? டேஸ்ட்டு அரைக்கிறதுனால டேஸ்ட்டு ஒரு மாதிரியா இருக்குமா நிஜமாவே. ரசத்துக்கு வச்சாதான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி நல்லா இருக்காது. இது மாதிரி புளிப்பும் கிடைக்காது. இந்த வராக உரவத்தெல்லாம் எந்திரிச்சு இப்போத்தே பையன் வாங்கத்தே காத்தாடி என்னோட கொடுக்குந்துச்சா அவ்வளோ இப்போ வந்துருச்சு. இப்போ காத்தாடிச்சின்னு முடிஞ்சு ஏன் ஓடுதுமா? கவர்த்திக்கிட்டே அப்போ ஓடுது இப்போ ஓடுது.